கிருஷ்ணகிரி அருகே காப்பு காட்டில் டேங்கர் லாரி மூலம் ரசாயன கழிவுநீரை ஊற்றிய லாரியுடன் 2 பேரை வனத்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள நந்திபேட்டா காப்பு காட்டில் மாவட்ட வன அலுவலர் கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் கிருஷ்ணகிரி வனச்சரக அலுவலர் ரவி தலைமையில் வன அலுவலர்களான வெங்கடேசன், சீனிவாசன், வீராசாமி, ராஜப்பா ஆகியோர் ரோந்துப் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது வனப்பகுதியில் மரங்கள் நிறைந்த பகுதியில் ஏதோ வாசனை வந்ததை அடுத்து அங்கு சென்று பார்த்தபோது டேங்கர் லாரியிலிருந்து பைப் மூலம் ஏதோ ஊற்றுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அப்பொழுது வனத்துறையினர் வருவதைக் கண்ட 2 பேர் அங்கு இருந்து தப்பி ஓட முயற்சித்தனர். உடனடியாக துரிதமான நடவடிக்கையால் 2 பேரையும் வனத்துறை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது திருப்பத்தூரில் உள்ள ஒரு ரசாயன தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் ரசாயன கழிவு தண்ணீரை டேங்கர் லாரி மூலம் கொண்டு வந்து பல நாள்களாக வனப்பகுதிகளில் கொட்டி வந்தது தெரிய வந்தது. இதனால் அப்பகுதியிருந்த விலை உயர்ந்த மரங்களால் தேக்கு, நெல்லி, வேம்பு, புளியங் உள்ளிட்ட பல்வேறு வகையான மரங்கள் மட்டுமின்றி அரிய வகை மூலிகைச் செடிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த டேங்கர் லாரி ஓட்டுநர்கள் அஜய் மற்றும் மல்லு ஆகிய 2 பேரையும் கைது செய்யப்பட்டு 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.